இப்போது கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று முஸ்லிம்களில் சிலர் வைத்துக் கொண்டிருப்பது போல 27வது இரவில் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று முடிவு செய்ய முடியுமா? அல்லாஹுவை தவிர அல்லாஹ்வுடைய தூதருக்கு இது அறிவிக்கப்பட்டது எப்போது இந்த இரவு என்று. அல்லாஹ்வுடைய தூதர் இதை அறிவிப்பதற்காக சஹாபாக்களை சந்தித்த பொழுது 2 சஹாபாக்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு பட்டு அவர்கள் வாதித்துக் கொண்டிருந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனைகளை தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள். பிறகு சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் மறைத்து விட்டான் என்னிடத்தில் இருந்து, அது எனக்கு அழிக்கப்பட்டு விட்டது அந்த நாள் எப்போது என்ற நினைவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அதிலே ஒரு ஹிக்மாவை, அல்லாஹ் அதிலே ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது எப்போது என்றால் ஃபல்தமிசூஹா ஃபி அஷ்ரில் அவாஹிர், இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்களில் அதை தேடிக்கொள்ளுங்கள். இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்களில் அதை தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்க குணமுடையவர்கள், அருளுடையவர்கள், எம்முடைய நிலைமையை அறிந்தவர்கள். மேலும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 10 இரவுகள் அதை விடுங்கள். தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான். 10 இரவுகளில் உங்களால் தேட முடியவில்லை என்றால் ஒரு குழு உங்களுக்கு இருக்கிறது. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அந்த 10 இரவுகளில் வரக்கூடிய வித்ர் ஒற்றைப்படை இரவுகள் 21, 23, 25, 27, 29 இந்த நாட்களிலே நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள். இந்த ஒற்றைப்படை இரவுகளில் ஏதாவது ஒரு இரவுதான் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.